எட்டாவது வசனத்தை வாசி. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் இது கொஞ்சம் நிறுத்தி வாசி. தானியேல் நிறுத்தி வாசி. தானியேல் யார் போஜனம்? தானியேல் ராஜா போஜனம். தானியேல் போஜனம் கிடையாது, ராஜாவின் போஜனம். வாசி. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்துமே என்று சொல்லி மனதுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இது எந்த இடத்தில் வைத்து தீர்மானம் எடுக்கிறார் என்று சொன்னால், தான் பிறந்து வளர்ந்த இடத்தில் அல்ல, அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்தில் வைத்து, வேறொரு நாட்டில் வைத்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்தில் வைத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், வட மாநிலத்துக்கு திடீர்னு தனிமையாக போக வேண்டிய சூழ்நிலை வருது வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற மனத்தெளியும் சந்தோஷம் ஒரு முகமலர்ச்சி மாதிரி அங்க போனா இருக்குமா? ஏன் அவங்களும் ஜனங்கள் தானே. அந்த பாஷையை தெரியும் வச்சுக்கிறேன். ஹிந்தி தெரியும், மராத்தி தெரியும், குஜராத்தி தெரியும், எல்லா பாஷையுமே சில ஆளுக்கு 5 பாஷை 6 பாஷை வச்சிருக்காங்க. கொஞ்சம் மனசு நிச்சயம் கொஞ்சம் பயம் இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு இடத்தை விட்டு இடம் போகும்போது சில திகைப்பு இருக்கும். அவங்க நடைமுறை பாவனைகள், அவங்க பேச்சுகளுக்கு பார்வையில் பார்த்து கொஞ்சம் அச்சவரத்தான் செய்யும். அதே போல தானியேல் பாருங்க, தான் பிறந்து வளர்ந்து இடத்தில் வைத்து இந்த தீர்மானத்தை அவர் எடுக்கவில்லை. அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்தை வைத்து ராஜாவின் போஜனம், அவர் பானம் பண்ணுகின்ற திராட்சரசம் என்னை தீட்டுப்படுத்துமே என்று சொல்லி மனதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அது என்ன தீர்மானம்? இவைகள் எனக்கு என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க. இவைகள் எனக்கு வேண்டாம், இவைகளை நான் உட்கொண்டால் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படும். எப்படி மின்சாரம் தடைபட்ட மாதிரி தேவனுக்கும் தானியேலுக்கும் உள்ள உறவு என்ன செய்யப்படும்? என்றைக்கு பாவம் வருகிறதோ அன்றைக்கு கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன செய்யப்படும்? துண்டிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தானியேல் இந்த ராஜாவின் போஜனத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுவது இல்லை என்று ஒரு தீர்மானம் மனதில் கொண்டு வர்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த தீர்மானத்தை கர்த்தர் நல்லா கவனித்துக்கிட்டே இருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் அது வானத்திலிருந்து எழுசினாரா பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லாருடைய செயல்களையும் அவர் கண்கள் என்ன செய்து இமை அறிந்து சோதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தானியேலின் தீர்மானத்தை கர்த்தர் எழுசினாரே பார்க்கிறார். இந்த காரியத்தை ஒதுக்கி வைக்கிறதையும் கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் இவர் தீர்மானம் எடுக்கிறதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம என்னைக்காவது ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோமா? சொல்லுங்க, யாராவது எடுத்திருக்குமா?
ஏதாவது ஒரு காரியத்துல தானில் ஒரு காரியத்துல எடுத்துக்கிட்டு உறுதியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் அடுத்த காரியத்துல ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து அந்த காரியத்தை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களோட கூட என்ன செய்வாரு? இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அன்னாள் என்று சொல்லக்கூடிய தாயானவள் ஒரு மனதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் தான் எடுக்கிறாங்க? சொல்லுங்க. அன்னாள் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை நீ கொடுப்பீரே, ஆனால் அது எங்க கொண்டு ஒப்படைச்சிருந்தேன்? உங்க சமூகத்தில் ஒப்படைச்சு ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கேட்போம், சில ஆட்கள் தம்பதிமார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு கேட்பாங்க. நல்ல குழந்தை பிறந்தா என்ன செய்ய மாட்டாங்க? வளர்ந்து வரும்போது டாக்டர் ஆகணும், இல்லைன்னா பெரிய ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். வளர்ந்து வரும்போது மனநிலை அப்படி மாறிடும். மாறி இருக்கு, சில ஆட்கள் மாறிடும். குழந்தை இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தில் கேட்பாங்க. குழந்தை கொடுத்தா மனம் மாறிடும். சரி, அடுத்த ஒரு குழந்தை ஏதாவது சில குறைபாடு பிறந்தா இது கருத்து எப்படி? இது கூண்டு குருடி செவிலு கைவிடி காலினு கர்த்தர் வாங்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் தரமானவைகள். இந்த அன்னாள் அம்மா பாருங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீரானால் நான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு தீர்மானம் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வீட்டுல 2 குழந்தை தான், ஒரு குழந்தையை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. மூத்தத ஹல்லேலூயா, ஆமென். நீர் கொடுத்தீரான்னு கேட்காதீங்க, நான் கொடுத்துருக்கேன். உண்மையிலே எங்கள் வீட்டில் 2002-04 ஜபக்கொட்டை வைக்கும் போது ஆவியானவர் கேட்டாரு. உடனே ஒப்பு கொடுத்து படித்து பார்த்தாரு, துள்ளி பார்த்தாரு. ஒன்றும் வாய்க்க முடியல. யோனாக்கு மாதிரி கர்த்தர் முட்டுக்கட்டை போட்டார். ஹல்லேலூயா. எங்கெங்க போன் பாராமன்னு குழந்தை இழுத்து என்ன செஞ்சாரு? அவர் நோக்கம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அன்னாள் அம்மா ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆண்டவரே, சகல நாளும் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீரானால் அவன் உலகத்தின் நாட்களில் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் உமக்கு பணிவிடை செய்வதற்கு, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பாருங்க எப்படின்னு. பால் மறந்தவுடன் அம்மா கொண்டு விட்டுட்டாங்க ஆலயத்தில். ஹல்லேலூயா. நல்ல 1 வயசு வரைக்கும், இல்லை 2 வயசு வச்சுக்கோங்க. 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தை தாய்ப்பாலை கொண்டு சொல்லுவோம். 2 வயசுல முடிஞ்சோன்னு ஆலயத்தை கொண்டு விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல அந்த தாய் வச்சிருக்கிற பாசம், தன் பிள்ளை பாசத்தை விட அதிகமான பாசத்தை கர்த்தர் மேல வச்சதுனால 2 வயசு குழந்தைய ஆலயத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தீர்மானம் பண்ணினபடினாலே தீர்க்கதரிசி சோத்ரா ஏறி இருக்கிறாரு. ஏறி இடத்துல ஆண்டவர் பேசுறார். யார் இடத்துல பேசுறாரு ஆண்டவர்? சாமுவேல் 3 வயசு குழந்தை சாமுவேல் இடத்துல பேசுறார். காரணம், சாமுவேலை அன்னாள் அர்ப்பணித்தபடினாலே ஒரு தீர்மானம் எடுத்து, மனமுறுதி எடுத்து அந்த குழந்தையை கர்த்தருக்கு கொடுத்தபடினாலே அந்த குழந்தையோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆனா குழந்தைக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு சொல்லி கொடுக்கிறார். 1, 2, 3 இன்னி ஒரு தடவை கர்த்தர் பேசினா ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சுவாமியே அப்படியே பெரிய ஒரு நல்ல ஒரு அருமையான தீர்க்கதரிசியாக கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிராரமாக அன்னாள் சாமுவேலை கொடுத்திருப்பாரே, ஆனால் சாமுவேலின் மகிமையை அந்நாட்களிலே பிரசித்தப்படுத்த மாட்டாதே இருக்காது.
கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவரினாலே சாமுவேல் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களும் கர்த்தருக்கு வாழ்ந்தவர்களும் கெட்டு போனதும் இல்லை, நஷ்டம் அடைந்ததும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்து நெகமியா வரும். நெகமியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த அலங்கத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி யாருக்காவது கரிசனை இல்லை. எப்படி? அந்த அலங்கத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி யாருக்காவது கரிசனை இல்லை. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நாட்களில்? எத்தனை மூப்பர்கள் இருந்திருப்பாங்க? எத்தனை வசதி படைத்தவர்கள் இருந்திருப்பாங்க? எத்தனை கல்விமான்கள் இருந்திருப்பாங்க? ஆனால் நெகேமியாவுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. என் ஆண்டவரின் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி வைராக்கியமாக எடுத்து கட்டுகிறார். எதிர்ப்பு வருகிறது. ஒரு கையிலே ஈட்டி, ஒரு கையிலே செங்கல் வைத்து அந்த அலங்கம் எடுத்து கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் உடனே நினைச்சாரு, உடனே நினைச்சாரு, வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. காலையில் வாழ்க்கையில ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஆலயத்துக்கு போனோம், ஏதோ 4 வார்த்தையை கேட்டோம், 4 பாட்டு படிக்க சொன்னாங்க, 2 சபை குறிப்பு நடத்த சொன்னாங்க, காரிக்க போட்டோம், காலத்தை முடிச்சோம் இருக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தீர்மானத்தோடு வாழ்க்கை, ஏதோ ஒரு குறிக்கோளோடு வாழ்க்கை ஆரம்பித்தாங்க. அது சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, உங்களால் செய்ய முடிகிறதோ செய்ய முடியலையோ அது 2வது விஷயம். முதலில் உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எழும்பொழுது அந்த தீர்மானத்தை கர்த்தர் பார்ப்பார். அந்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்துல ஏறுதா ஏறலையா? ஏறுதா? சரி, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, தானியேல் அருமையான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஸ்தோத்திரம். எஸ்தர் 4:16 வாசிங்க. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய். அந்த அம்மா சொல்றாங்க. முதல்ல அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? ராஜாவின் உத்தரவு இல்லாமல் யாராவது உள்ளே செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுங்க முதல்ல. அதுக்கு மொர்தெகாய் சொல்றாரு, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இல்லை, யூதர்களுக்கு கர்த்தர் வேறு வழியா ரட்சிப்பை கொடுப்பாரு, ஆனா நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிறார். வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். சரி, அடுத்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த அம்மா சொல்றாரு, அதுக்கு அடுத்த வரியில இருக்கு, நான் செத்தாலும் சாகிறேன். எப்படி? மொர்தெகாய் சொன்னதுக்கு மாறுதலாக நான் என் ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் அந்த ராஜாவிடத்தில் போய் கேட்கிறேன், நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஜனங்களுக்காக நான் சாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து என் யூத ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லை நான் மரித்தாலும் நான் அரண்மனையில் ஆகிறேன், நான் ராஜாவிடத்தில் போய் கேட்பேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அண்ணால் அந்த தாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நெகேமியா ஒரு தீர்மானம், எஸ்தர் ஒரு தீர்மானம். அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வாசிங்க.
புலமல் 2:19. பாருங்க, அழுகையும் புலம்பல் உள்ள ஜனங்களுக்காக நீ எழுந்திருந்து செவி நடுராத்திரியில ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ சொந்த காரியங்கள் கேட்கப்படுகிறது. கொடூரமான விஷயங்கள் நாட்டில் சம்பவங்கள் நடந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சிறுபிள்ளைகள் சோதனை செய்யப்படுகிற செயல்கள், அநியாயங்கள், அழுகையின் கூக்குரல்கள் நிறைய நாட்டில் முன்னாடி கேள்விப்பட சம்பவங்கள் செய்தித்தாளை மூலமாகவும் டிவி சேனல் மூலமாக கேட்கிறோம். இந்த ஜனங்களுக்காக நீ ஆண்டவர் சொன்னதை காத்திருந்து உன் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றினார். ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஒரு தீர்மானம் எடுக்க யாராவது ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலாவது என் தேசம் அழியக்கூடாது, என் தேசத்தில் ஜனங்கள் அழியக்கூடாது என்பதற்காக ஒரு தீர்மானம் எடுக்க 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் எல்லாம் செய்தால் கர்த்தர் தேசத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவை நோக்கி போய்க்கொண்டிருக்கிற உலகம், தேசம், பாவத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிற தேசம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அழிவை கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், அழிவின் கூக்குரல் ஜெபத்தின் சத்தம் அவர் சந்நிதியில் எட்டினால் வழியே கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய முடியாது. ஆகவே உன் புலம்பலை ஸ்தோத்திரம் தண்ணீராய் ஊற்றிவிட்டு நடு சாமத்தில் எழுந்து ஆண்டு சாமத்தை காத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால், ஒரு தானியேலை போல் ஒரு தீர்மானம், ஹல்லேலூயா, ஒரு அன்னாளை போல் ஒரு தீர்மானம், ஒரு நெகேமியாவை போல் ஒரு தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் இறங்கி என்ன செய்வாரே? கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த தானியேல் ஸ்தோத்திரம் இந்த தீர்மானம் எடுத்தபடினாலே ஆண்டவர் என்ன காரியம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாமா? ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தாரு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு கைமாறாக தானியேலுக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த உணவுகள் எங்களுக்கு வேண்டாம், ராஜா சாப்பிடக்கூடிய உணவு திராட்சரசம் வேண்டாம் அப்படி சொல்லி அங்கே தானியேல் வேண்டிக் கொள்கிறார். சரி, தானியேல் தீர்மானம் எடுத்து வேண்டிக் கொண்ட வேண்டுதல் படி கர்த்தர் உத்தரவு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தானியேல் 1:16 வாசிக்கிறோம். ஆகையால் மேற்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து தானியேல் கேட்ட பிரகாரமாக அங்கே மேற்சாரத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு பருப்பு முதலானவர்கள் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறார். அப்ப தானியேல் இங்கே பூமியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். கர்த்தர் வானத்தில் இருந்து அந்த தலைவனிடத்திலே பேசுகிறார், கிரியை செய்கிறார். முதலாவது தானியேல் ஜெபம் கேட்கப்படுகிறது, தானியேல் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது. தானியேல் வேண்டிக் கொண்ட வேண்டுதல் படி அவர் கேட்ட உணவு கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்ந்தால் நீங்க என்னெல்லாம் கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். மற்றவர்களுக்காக மற்றவர்கள் காரியத்துக்காக நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை அவர் பார்ப்பார். எல்லாமே எனக்கு 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 எந்த என்ன செய்யப்படு எந்த முந்தில் கூட நான் வாங்கிட்டு பிறகு போகணும். கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று, எங்கள் அப்பனுக்கு ஒன்று,
எங்க தாத்தா பொண்ணு, என் தம்பி ஒருத்தன் தம்பிக்கு ஒண்ணு. கப்பலை கொண்டு வருதுன்னா எல்லாத்துக்கும் வேணுமா குடும்பத்துல அப்படின்னு அப்ப ஒரு பழக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்ட சமூகத்தில் வருகிற நேரம் எல்லாம் பிறந்த நாள் முதல் மண்டே போடு வரைக்கும் என்னை ஆசிரியர் என்னை ஆசிரியர் அதை கூட இதை கூட அப்படின்னு கேட்கிறத விட ஆண்டவருக்காக ஒரு தீர்மானத்தோடு வாழும் பொழுது வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செய்வார்கள். வாழ்ந்து பாருங்க ஆண்டவருக்காக. தானியேல் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். முதலாவது தானியேல் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு பருப்பு முதலானவைகள் ஸ்தோத்திரம் கொடுத்தார். ராட்சதம் நீக்கி வைக்கப்பட்டது, மதுபானம் நீக்கி வைக்கப்பட்டது, மாம்ச உணவு நீக்கி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிப்போம் அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 10 நாள் சென்ற பின்பு பாருங்க, 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலாம். சிறைப்பிடிக்கப்பட்டு போன மணி நிறைய பேர் தானியேலோட. தானியேல் மாத்திரம் எனக்கு ராஜாவோட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் அழைச்சு பிடிச்சு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மாம்ச உணவை, ஹல்லேலூயா, திராட்சை ரசத்தையும் மாம்ச உணவையும் நல்லா வளைச்சு சாப்பிட்றான். ஆனா 10 நாட்கள் இவங்க என்ன செய்யறாங்க? பருப்பு முதலான காய்கறிகளை சாப்பிடுறாங்க. சொல்லு வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரையும் பார்க்கிறோம். அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் நல்ல அறிவு கூர்மையும் புத்தி கூர்மை உடையவர்களாக தானியேல் காணப்பட்டார். அல்லேலூயா. ராஜா உணவை சாப்பிட்டவர்களை பார்க்கிறோம், மாமிச உணவை சாப்பிட்டவர்களை பார்க்கிறோம், மதுபான திராட்சை குடித்தவர்களை பார்க்கிறோம். இவர்கள் முகம் களையுள்ளதாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் தானியேலுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். என்றைக்கு தானியேல் இந்த மாம்ச உணவை திராட்சை ரசத்தை புறக்கணித்தாரோ அன்றைக்கே தானியேல் உள்ளத்தில் இயேசு வந்து விட்டார். ஆனபடினாலே தானியேல் முகம் முகக்களையாக காணப்பட்டது. எல்லா வாயில்களையும் பார்க்கிறோம். தானியேல் புஷ்டியுள்ள மனுஷனாக காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப யாருக்கெல்லாம் மாம்சம் வேணும்? எங்க மாம்சம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடாத மாதிரி. இப்ப மாம்சம் உணவு வேணுமா, மரக்கறி உணவு வேணும்? ஹல்லேலூயா. 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 நான் இயற்கையிலே மாம்சம் அதிகமாக சாப்பிடுறேன். காய்கறினா சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, வயிறு ஃபுல்லாக காய்கறி சாப்பிடுவேன். அவியல் பொருள் நல்லா சாப்பிடுவேன். அது எனக்கு இயற்கையிலே ஆரம்பத்தில் பழக்கம் கட்டிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல காய்கறி பருப்பு சாப்பிட்டீங்கன்னா அறிவு நல்லா இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும். மாம்சோட மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டாலே தான் இனிலிருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அது சரீரத்துக்கு என்ன செய்தது? கேடு விளைவிக்கும். ஹல்லேலூயா. 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 அதில் ஒன்று வந்திருக்கு, பிராய்லர். 30 நாளையில வளர்ச்சி, இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்க. அதைத்தான் போய் வரிசையில் சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் கேன்சர் வராமல் என்ன செய்யும்? எப்படி? பிராய்லர் சாப்பிட்டு விஷ ஊசி போட்டு தான் வளர்க்குறான். அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு கேன்சர் வந்தாண்டவரே கேன்சர் மாற்றம் அதை முதலே தின்னாம தானே? எப்படி சொல்ல ரைட்டா தப்பா? என் பிள்ளைக்கு தான் சொல்றேன், எடுக்காது கை சொல்லு, பிராய்லர் எடுக்காது. அது எதுக்குன்னு கேட்கிறேன். அப்ப எதுல அதுல குறைபாடுகள், அது எதுல நமக்கு ஸ்தோத்திரம் சரித்திர காரியத்தை விளைவிக்குமோ அதை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா முதல் ஒதுக்கி வச்சிருந்தேன். அதை சாப்பிடுவாங்க. தானியேல் அப்படித்தான் எல்லாம் ஒதுக்கி வைத்தபடினாலே தானியேல் முகக்களையோடு காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த 3வது காரியத்தை பற்றி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இன்னொன்று ஏசாயா 46:33 வாசிக்கும்.
ஏசாயா 46:31. இல்லையோ? ஏசாயா 46:31. சரி, ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீங்க 17 தானியேல் 1:17 வாசிங்க. 3வது பாயிண்ட். தானியேல் 1:17 வாசிங்க. பாருங்க, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டுங்க. தானியேல் கூட இருந்த அந்த 3 வாலிபரை தானியேல் சேர்த்து 4 வாலிபர்களில் மதுபான திராட்சரசம் மாம்சத்தை ஒதுக்கி வைத்து மதக்காரியை கையில் சாப்பிட்டபடியினாலே கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவு சாமர்த்தியம் உனக்கு வேண்டும் என்று சொன்னார். உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாத உணவை சாப்பிடாதே, ஒதுக்கி வைத்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட எல்லாரையும் பாருங்களோம். இந்த 4 வாலிபர்கள் நல்ல சாமர்த்தியம் உள்ளவர்களாக, திடகார்த்தம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, புத்தி கூர்மை உள்ளவர்களாக, ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திர காரியத்தை தானே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் வாசிங்க. அதே 17வது வசனம் கடைசி வரி. தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக கர்த்தர் வைத்தார். பாருங்க, தீர்மானம். அதான் முதல் சொன்ன தீர்மானம் எடுத்த உடனேயே அந்த தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆனபடினாலே தானியேலை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நல்ல சாமர்த்தியம் உள்ள ஒரு வாலிபனாக மாத்திரமல்ல, கர்த்தர் அவரை சொப்பனங்களையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். என்றைக்கு அதை சொன்னார், என்றைக்கு தானியேல் தீர்மானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ள போயிட்டார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள்ள நினைச்சிட்டாரு, போய்விட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, நல்ல ஒரு பக்தி வைராக்கியமாய் இருந்து ஆண்டவருக்காக வாழும் பொழுது, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை பூமியில உயர்ந்த ஒரு இடத்துல கர்த்தர் வைப்பார். அதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனை அவர் உயர்ந்தவராய் இருந்த போதும் தாழ்மையுள்ளவர்களுக்கு கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஆமென். தானியேல் அப்படியே தூக்கி எடுக்கிறார். பாருங்க, யோசேப்பு எந்த தவறு செய்யல, சிறைச்சாலையில் இருக்கிறார். சுயபாவின் தலைவன் பாரவார்த்தக்காரன் உள்ளே இருக்கிறார். 2 பேரும் சொப்பனம் காண்கிறாங்க. 2 பேரும் சொப்பனத்தை யோசேப்பு அர்த்தம் சொல்றார். அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புக்குள்ள இருந்தபடினாலே இந்த தானியேலை போல இந்த பாவம் தேவனுக்கும் எனக்கும் வெள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணுது. அரண்மனையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. பார்வோனின் மனைவி யோசேப்பு கூட சரசம் செய்கிறார். இது எனக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசத்தை உண்டு பண்ணுவே இந்த பாவம் அப்படின்னு சொல்லி யோசேப்பை விட்டு விலகி ஓடுகிறார். அந்த விலகி ஓடும் சமயத்தில் இயேசு யோசேப்பின் உள்ளத்திலே போய் தங்கிவிட்டார். பரிசுத்த ஆவியானவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த சுயபாவின் தலைவனும் பாரவார்த்தக்காரரும் திவ்ய சொப்பனத்தை காண்கிறார்கள். யோசேப்புக்கு அந்த அர்த்தத்தை சொல்லும்படியான அர்த்தத்தை சொல்லக்கூடிய சொப்பனத்தின் வியாக்கியானத்தை சொல்லக்கூடிய மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர் யோசேப்புக்கு இருந்தபடியினாலே சொப்பனம் சொல்கிறார். சொப்பனம் நிறைவேறுகிறது. சுயபாவின் தலைவன் அங்கே என்ன செய்யப்படுகிறாரு?
தூக்கிலிடப்படுகிறார். யோசிப்பு சொன்னது பானபாத்திரக்காரனை அந்த ராஜா அழைத்து மீண்டும் அதே பதவியிலே ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கும்படியாக வைக்கிறார். யோசிப்பு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை ராஜா மீண்டும் கூப்பிடுவாரு, இப்பழைய நிலையில ராஜா உன்னை வைப்பார். போகும்போது எப்படி அரண்மனைக்குள்ளே நீ ராஜாவுக்கு பணிவிடை செய்ய போகும்போது என்ன நீ மறந்துடாத, என்ன நீ மறந்துடாத. நான் இங்க வருவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை, நான் எந்த விதமான தவறு செய்யவில்லை, நான் பரிசுத்தவனாக உள்ள சிறைச்சாலைக்குள் இருக்கிறேன், நீ போகும்போது என்ன மறந்துடாத அப்படிங்கிற யோசிப்பு. ஆனா பானபாத்திரக்கு என்ன செஞ்சார் தெரியும்? பணிவிடைக்கு ராஜா கொடுத்தார், பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்க யோசிப்பை செஞ்சுட்டான். ஏங்க யோசிப்பை என்ன செஞ்சுட்டாங்க? பானபாத்திரக்கான மறந்துட்டான். ஆனால் யாரு மறக்கல? தேவன் மறக்கவில்லை. என்றைக்கு யோசிப்பை பார்வோன் அரண்மனையில இவ்வளவு பாவத்துக்கு அடிமை ஆக மாட்டார் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு தீர்மானம் எடுத்தாரோ அன்றைக்கு இயேசு யோசிப்பை கூட அசைவாட ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் மறக்கல, கர்த்தர் மறக்கல. பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார், அவன் கலங்கி போயிருக்கிறான், கலங்கி பொங்கி போயிருக்கிறான். என்ன நடக்குமா என்று சொல்லி கூப்பிடு அப்படியே உள்ள நடக்காம். கர்த்தர் எப்படி கிரீசுறார் பாருங்க. பானபாத்திரக்காரன் மறந்து விட்டார், ஆனால் யோசேப்பை உருவாக்கிய கர்த்தரோ யோசேப்பு நான் இயேசுவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தபடினாலே ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவன் கதி கலங்கி இருக்கிறான். யோசேப்பை கூப்பிடுற என் பிள்ளை. இப்ப யோசேப்பு எங்க போறாரு? எங்க போறாரு? அரண்மனைக்கு போகிறார். நல்ல அப்படி ஸ்தோத்திரம், முடி கட்டிங் பண்ணி சேவிங் பண்ணி அப்படி ஸ்தோத்திரம் நல்ல வஸ்திரம் தரித்து அரண்மனைக்கு போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மறை போல வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது தீர்மானம் எடுத்தால் அவங்க சும்மா விடுகிற தேவன் அல்ல, உங்களை வெறுமையாக்குகிற தேவன் அல்ல, உங்களை உயர்த்துகிற தேவன். கடைசியில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வச்சார். என்ன அருமையான ஆண்டவர் தெரியுமா? நல்ல வாலிபம், 30 வயது, ரதத்தில் ஏறி அப்படியே தேசத்தை உலாவிக் கொண்டு வருகிறார். அத்தனை பேரும் யோசேப்பு காலில் விடுறாங்க. ஏதோ அப்படித்தான் சொல்லுவோம். தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் யோசேப்பை காலில் விழுந்து தண்டனிட்டு பணிகள் என்று சொல்லி பார்வோன் கட்டளை கொடுக்கிறார். அத்தனை பேர் யோசேப்பு காலில் வந்து விடுபடி என் தேவன் செய்வாரே. ஆனால் அத்தனை தேசத்தில் ஜனங்களும் யோசேப்பின் பாதப்படியில் வந்து விழும்படி என் தேவன் செய்வாரே. ஆனால் எத்தகைய நல்லவர் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த நல்லவருக்காக தீர்மானத்தை நீங்கள் வாழக்கூடாதா? சொல்லுங்க, என்னை சேர்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் தானியேல் எடுத்தபடினாலே தானியேல் அப்படியே ஸ்தோத்திரம் நல்ல ஒரு விசேஷ ஆவியை கொடுத்து மறை போல வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு புத்தி கூர்மை உடைய மனுஷனாக ஸ்தோத்திரம் அங்கே தானியேல் கொண்டு வரப்படுகிறார். அடுத்ததாக ஸ்தோத்திரம் இன்னொரு காரியத்தை ராஜா ஸ்தோத்திரம் ஏசப்பா செய்கிறாரு. 1:19 வாசிக்க. ராஜா அவர்களோடு பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சிறைச்சாலையிலே அடிமைப்பட்டு கிடந்த தானியேல் ராஜ சமூகத்திலே போய் கர்த்தர் நிற்கும்படி கர்த்தர் வைக்கிறார். என் அன்பு பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்வேனால் பிரபுக்கள் மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியிலே, மந்திரி மத்தியிலே, அதிகாரி மத்தியிலே உன்னை பேசும்படி உன்னை உயர்த்தி வைக்கிற ஆண்டவராக என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கரை
ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 1 தானியேல் 20வது ஸ்தோத்திரம் வசனத்தை ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தனோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாத்திரிகளிலும் சோசரிலும் அவரை 10 மடங்கு சமர்த்தினார். எத்தனை மடங்கு ஆண்டவர் சமர்த்தனை வச்சிருக்கிறார். குறி சொல்றவன் சோசைக்காரனால ஒண்ணும் செய்ய முடியல, பழிக்கல. அந்த சோசைக்காரனாலும் குறிகாரனாலும் 10 மடங்கு ஞானத்துல 10 மடங்கு மறைமுறை வெளிப்படுத்தக்கூடிய 10 மடங்கு வருங்காலிலே சொல்லக்கூடிய மனிதனாக தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாரும் மாம்ச உணவு திராட்சத்தை வளைச்சி குடிச்சு வெட்டி சாப்பிடும் போது இவங்களும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்ல, சாப்பிட்டுக்கலாம்ல. அவைகள் எல்லாம் வேண்டாம். அவைகள் எனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியத்தை பிளவுபடுத்துவே, அது என்னை தூரப்படுத்துவே. ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. அந்த திராட்சரசம் அது போனா என்னை தீட்டுப்படுத்தும். ஆண்டவரோடு நெருங்கி பேச முடியாது, ஆண்டவரோடு ஜீவிக்க முடியாது, அது பிளவுபடுத்துமே என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தபடினால அந்த தீர்மானத்துக்கு ஈடாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண காரியத்தை செய்யவில்லை கர்த்தர், பெரிய காரியத்தை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்கிறார். அது மட்டுமல்ல ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்த சில ஸ்தோத்திர தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். தானியேல் 2:40. பின்பு ராஜா தானியேலை பெரிய மனுஷனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமிக்கும்படி என் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கண்களே ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைக்குமாயாரா இந்த தேசத்திலே பூமியில உயர்ந்த ஒரு மனிதனாக கர்த்தர் வைப்பார். எல்லாத்தையும் அதிகாரியாக வைக்கிறனாலும் எல்லாவற்றையும் பிரதானி இருக்கலாம், பிரதானியாக வைக்கிறனாலும் அவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும், யாரை எப்படி கொண்டு போகணும், யாருக்கு என்ன காரியத்தை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரே விதமாக நடத்த மாட்டார், எல்லாத்தையும் ஒரே விதமாக வைக்க மாட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமாக என்ன செய்வார் வைப்பார். அப்ப தானியேலுக்கு கிடைச்ச ஞானம் என்ன ஒரு அழகான மேன்மை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு பிரதானிகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக ஸ்தோத்திரம் கர்த்தர் தானியேலை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். பெரிய மனுஷனாக கர்த்தர் கொண்டு வர. இந்த பெரிய மனுஷனாக வருவதற்கு மாம்சத்தில் முயற்சி பண்ணினா ஒருவேளை படிக்கும், ஒருவேளை தோல்வியில் என்ன செய்யப்பட்டோம் முடிந்து விடும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷன் தூக்கி வச்சாருன்னா ஸ்தோத்திரம் அது என்ன செய்யும் நிலையாக நிற்கும். எப்படி நிலையாக நிற்கும். ஸ்தோத்திரம். அது மற்றொரு அநேக வெகுமதி அந்த ராஜா என்ன செய்யலாம் இருக்கு. ஏன்னா மறைபொருளை கிடைக்கும். யாராலும் சொல்ல முடியல, சோசியக்காரனாலும் சொல்ல முடியல, குடிகாரனாலும் சொல்ல முடியல. 10 மடங்கு சமத்துறாங்க. ஸ்தோத்திரம். என்ன செய்தாரு கட்டி வைத்தார். நேற்று ஒரு வில்லேஜுக்கு போயிருந்த ஒரு சகோதரி பார்த்தேன். சகோதரி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தெரிஞ்ச சகோதரி. என்னமோ ஆள் ரொம்ப நல்லா இருக்கிறது. ஒரு வருஷமாக உடம்பு சரியில்லை, விந்து பண்ணுது. ஒரு வருஷம் உடம்பு சரியில்லை. மாதம் 4000 ரூபா மாத்திரைக்கு வாங்கி சாப்பிடுது அப்படின்னு பாம்பால் சொல்லிச்சு. நானுமே இருக்கிறதுக்கு ஒரு வேலை ஒரு 10வது கிலோமீட்டர் ஒரு சர்ச்சு இருக்குது, நல்ல சர்ச்சு, நல்ல போகிறது. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் நீங்கள் போகலாம்லாமா போகலாம், நல்ல சொல்லலாம். யார் உங்களோட காசு வேணும், 4000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் சும்மா சர்ச்சில் பின்னாடி உட்காந்துட்டு வாங்கம்மா. இல்லை நாங்கள் எங்கெல்லாம் போய் எல்லாம் போனோம். ஒன்றும் என்ன செய்யற எங்கே எங்கே அங்கே இங்கே அங்கே அங்கே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அங்க எங்க போனா ஒண்ணு நடக்குது. அப்போ இங்க போனீங்கன்னா நடக்குமா? இல்லை எங்க சாமி விடாது, அவ விடமாட்டா இல்லையா? அவன் விடமாட்டா. எனக்கு சடப்பட்டு ஒரு வருஷம் ஆச்சு, விடமாட்டா அப்படின்னு அது சொல்லுது. அது இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணும் வீரப்பு. அப்போ பாருங்க, நீங்கள் எந்த சோசியலுக்கு போனாலும் சரியா, எந்த குறியாட்ட போனாலும் சரியா, எந்த மாந்திரவாதிக்கு போனாலும் சரியா, எந்த மந்திரம் வச்சாலும் சரியா, தகவலிட்டம் சரியா, இயேசுவுக்கு ஈடாக நிற்கவே முடியாது. அவர் செய்தால் செய்வது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வைப்பாரே. ஆமென். தானியேல் பாருங்க, ஒரு வைராக்கியமா இருக்கு. வாழ்ந்தவை ஆண்டவருக்கான வாழ்வு. ஸ்தோத்திரம். இருக்கும் வரை வாழ்நாள் குறுகினது. புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கை. மனுஷனுடைய மகிமை காலையில் பூத்து மாலையில மறைகிற புல்லுக்கு பூக்கு ஒப்பா இருக்கிறது. பலத்து மிகுதியார் 60 வருஷம், நல்ல சாப்பிட்டா 70-80 வருஷம், அவள்தான் அப்படின்ட்டார். அது வேகமாய் ஓடுகிற, விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி போல இருக்கிறது அப்படிங்கிறார். வாழ்க்கை நாட்கள் வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்போமையானால், உலகத்தை நோக்கி பின்தொடர்ந்து உலகத்தின் பின்னே ஓடுவோமையானால், ஸ்தோத்திரம், அதை போல பரிதவிக்கப்பட்ட ஜனங்கள் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தானியேல் உலகத்தை நோக்கி ஓடினாரா? இல்ல சாமுவேல் உலகத்தை நோக்கி ஓடினாரா? இல்ல யோசேப்பு உலகத்தை நோக்கி ஓடினாரா? சொல்லுங்க. பவுலுக்கு முன்னாடி சவுல் உலகத்தை நோக்கி ஓடி ஓடி ஓடித்தான் கடைசியில இயேசு சந்தித்தார். சவுலை பவுலாக மாற்றினாரே. சவுலுடைய வாழ்க்கை பார்க்கிறோம், பவுலாக மாறின அவருடைய வாழ்க்கை அவ்வளவு மகிமையாக கர்த்தர் வைத்திருந்தார். மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் போவே ஒரு மெர்க்குரின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பவுலே, நீ ராயத்துக்கு முன்னாடி இருக்க பயப்படாத அப்படிங்கிறார். பயப்படாமல் பவுல் பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி திருமணம் எடுத்து ஓடினார். என்றைக்கோ விழுந்து போயிருக்காங்க. சவுல் அப்படித்தானே உலகத்தை நோக்கி ஓடினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், பழைய பற்றவர்கள் சவுல் கடைசியில உலகத்தை நோக்கி குடிகாரத்தில் போய் சோசை கேட்க ஆரம்பித்து விட்டார். குடிகாரத்தில் சோசை கேட்டபடினால, அந்த உலகத்தை நோக்கி ஓடி போனபடினால சவுல் விழுந்து விட்டார். சவுல் குடும்பம் விழுந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை நோக்கி ஓடினபடினால அந்த சிம்சோனுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்திருந்தவரை கர்த்தர் அந்த அபிஷேகத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்திருப்பாரேயானால் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்திருப்பார்கள். உலகத்தின் பின்னே ஓடினபடினால, உலகத்தின் நாசா வாசங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கு ஓடினபடினால, ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்து உலகத்தின் பின்னே ஓடினபடினால சிம்சோன் வாழ்க்கை பாழாய் போய்விட்டது. அனைத்து அழைப்பு நிறைவேறவில்லை. ஒரு உறுதிப்பாடு சிம்சோனுக்கு இல்லாதபடினால அந்த நாத்துமா அழித்த. ஆனால் கூட பாருங்க, என்ன தப்பு பண்ணியிருக்காரு சிம்சன் தெரியுமில்ல உங்களுக்கு, படிச்சிருக்கீங்க. ஆனாலும் ஆண்டவரே, நான் சாதுக்கு முன்னாடி என் கூட இருக்கிறதெல்லாம் சாது, ஒரு விஷயம் எனக்கு எனக்கு கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறார் சிம்சன். ஆண்டவர் ஒரு விஷயம் கூட எனக்கு எனக்கு அந்த பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டார். ஆமே, ஆமே. செய்த தவறெல்லாம் மன்னிச்சுட்டாரு. அப்ப எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தேவனுடைய பாருங்க. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனுடைய வேதம் சொல்லுகிறபடி சிம்சோனுக்காக மனம் இறங்கினார். 2 தூணையும் அப்படியே பிடித்து நிற்கும் பொழுது, அப்படியே இழுக்கும் பொழுது கர்த்தரின் பலம் அங்கே இறங்குகிறது. கர்த்தரின் பலம் இறங்கினபடினால உயிரோடு இருந்து கொண்டவர்களை பார்க்கிறோம். அவர் சாகும்போது கொண்டவர்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தகைய தேவன் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் பின்னே அளந்து திரிந்தால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு
விரோதமாக கர்த்தர் இறங்கினார். தாவீது இயேசுவுக்காக வைராக்கியமா இருக்கிறார். ஒரு பெரிய மாம்ச பலத்திலே ஒரு கோலியாத் அவன், உலகத்திலே மாம்ச தோட்டத்திலே ஒரு பலசாலி அவன். தாவீது யுத்த வீரன் இல்லாதவன், பழக்கம் இல்லாதவன். ஆனால் தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்தபடினால கோலியத்தை பார்த்த பொழுது அந்த கோலியாத் தாவீதுக்கு முன்னாடி ஒரு குருவி மாதிரி தான் செஞ்சான். தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் ஒரு குருவி மாதிரி தான். என்ன சொல்ல பாருங்க, ஒரு வைராக்கியமா இருக்க தாவீதுக்கு. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால நான் வருகிறேன். என்ன ஒரு தீர்மானம் பாருங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க, அந்த பக்கம் நிற்கிறாங்க. சிறு ஒரு வாலிபன், யுத்த பயிற்சி இல்லாதவன், ஈட்டி பிடிக்க தெரியாதவர், கேடகத்தை பிடிக்க தெரியாதவர், ஆனா கர்த்தரை பிடிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தரை பிடித்தபடினாலே நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தினால் நான் வருகிறேன். உன்னை கொன்று உன் தலை எடுத்து உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைக்கு போடுவேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எதிரி அழிப்பதற்காக, எதிரி அழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறு வாலிபனாகிய தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வெளியே போகும். ஆலயத்துக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு செய்வேன். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்க. நினைக்க மனசுக்குள்ள அந்த நினைப்பை கர்த்தர் உருவாக்குவார். இங்க ஒன்றும் மாந்து ஓட வேண்டாம். ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர் பார்த்து காத்துருங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தீர்மானம் தானியேல் எடுத்தார், தானியேல் உயர்த்தப்பட்டார். யோசேப்பு தீர்மானம் எடுத்தார், யோசேப்பு உயர்த்தப்பட்டார். தாவீது தீர்மானம் எடுத்தார், தாவீது உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அன்னாள் தீர்மானம் எடுத்தார், ஸ்தோத்திரம், சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். நெகேமியா தீர்மானம் எடுத்தார், ஸ்தோத்திரம், நெகேமியாவுடைய அலங்கத்தை கர்த்தரை எடுத்துக்கட்டும் முடியாது திருப்பசினார். ஆனபடி ஆண்டவருக்காக வாழ்வோம். ஒரு வைராக்கியமாக, ஒரு குறிக்கோளோட, ஒரு தீர்மானத்தோடு வாழ்வோம். இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்மானம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் போட்டு உழைப்பிட்டு வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம், சரியத்தை ஸ்தோத்திரம், ஆத்துமாவை பாராட்டக்கூடிய காரியங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்திலே வாழ்வோம். மன உறுதி இருப்போம், செவிப்போம், ஜபத்தோடு கர்த்தரை உயர்த்துவாராக.